தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போலீஸ் மந்திரி ஆகின்றார். போலீஸ் மந்திரி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி வகிப்பவர்களே காவல்துறை மற்றும் உள்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அதை மாற்று அமைச்சருக்கு கொடுக்க மாட்டார்கள். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் கக்கனுக்கு போலீஸ் மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்த முதலமைச்சர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே காவல்துறை உள்துறையை வைத்திருப்பார்கள். தற்பொழுது ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக உள்ளார். அவருடைய கட்டுப்பாட்டில்தான் காவல்துறையும் உள்துறையும் உள்ளது. ஆனால் அவரால் திறமையாக நிர்வகிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. வேறு ஒரு அமைச்சரிடம் ஒப்படைக்கலாம் என ஆலோசித்து வருகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மூத்த IAS அதிகாரிகள் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் காவல்துறை உள்துறை இருப்பதுதான் மரபு என்று கூறி வருகின்றனர். ஆனால் ஜோசப் விஜய் போலீஸ் துறை மற்றும் உள்துறையை மற்றொரு அமைச்சருக்கு கொடுத்துவிட உறுதியாக உள்ளார். ஆக இந்த காவல்துறை மற்றும் உள்துறை அமைச்சர் பொறுப்பை யார் நிர்வகிக்கப் போகிறார், எந்த அமைச்சரிடம் கொடுக்கப்பட உள்ளது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் புஷ்ரி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகிய 3 பேர்களுக்கிடையே காவல்துறை உள்துறை ஆகிய 2 துறைகளையும் கைப்பற்றுவதற்கு கடுமையான போட்டி ஏற்பட்டுள்ளது. செங்கோட்டையன் அந்த பதவிக்கு நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த செய்திகள் சமீப காலமாக உலா வந்து கொண்டிருக்கின்றன. பத்திரிகைகளிலும் இது சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்துள்ளது. தற்போது விஜய் அவர்கள் காவல்துறை மற்றும் உள்துறை பொறுப்பை வேறு ஒரு அமைச்சரிடம் ஒப்படைக்க உள்ளார். அது செங்கோட்டையனாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது.